இப்போ நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறது உமர் புலவரை பற்றி பார்க்க போகிறோம். உமர் புலவரோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா கிபி 17வது நூற்றாண்டை சார்ந்தவருங்க. இவர் வந்துட்டு கிபி 17வது நூற்றாண்டை சார்ந்தவர். இவரோட ஊருன்னு பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் பிறந்தவர். ஓகேவா? இப்போ நம்ம உமர் புலவரை தான் வந்துட்டு இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னாக்கா உமர் புலவரை சொல்கிறோம். அடுத்ததாக இவர் வந்து எட்டயபுரம் மன்னரோட அவைக்கள புலவராக திகழ்ந்தவருங்க. அதாவது எட்டயபுரம் மன்னரோட அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாருனாக்க நம்ம உமர் புலவர். அடுத்ததாக வள்ளல் சீதகாதி வந்து கேட்டதுனால தான் இவர் வந்து சீராப்புராணத்தையே வந்து எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க இவர் சீராப்புராணத்தை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீதகாதியோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்துட்டு சீராப்புராணத்தை எழுதுனது யாருனாக்க நம்ம உமர் புலவர். அடுத்ததாக இவர் வந்து கடிகைமுத்து புலவரோட மாணவர். இது ரொம்ப முக்கியமானதுங்க. எட்டயபுரம் கடிகைமுத்து புலவரோட மாணவர் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து நமக்கு உமர் புலவர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம் மன்னரோட அவைக்களத்தில் வாழை வருதி அப்படின்ற ஒரு புலவரை வந்துட்டு வாதிட்டு ஜெயிக்கிறார்.